பொதுவாகவே தளபதி விஜய் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, சினிமா வாழ்க்கையிலுமே சரி, பல எதிர்ப்புகளை தாண்டி தான் அவர் இந்த இடத்த அடைஞ்சிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய படங்களின் ரிலீஸின் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பும். கட்சி ரீதியாக இருந்தாலும் சரி, வேறு ஒரு சில நபர்கள் மூலமாக அந்த எதிர்ப்புகள் கிளம்பும். ஆனால் ஒரு வழியாக படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டுமே அடிக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம விஜய் சார் பாத்தீங்கன்னா தற்போது கடைசி திரைப்படமான ஜனநாயகன் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய ரிலீஸ் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு அப்படின்னு அண்மையில ஒரு அதிகாரப்பூர்வமாக போஸ்டருடன் வெளியிட்டுட்டாங்க. அண்மையில தளபதி விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அவருடைய கட்சி கூட்டம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஆளும் கட்சியை வெளுத்து வாங்கி விடுவார் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அவங்க சற்றுமே யோசிக்காத வகையில முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய முழு பெயரை சொல்லி தளபதி விஜய் அவர்கள் ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. இதற்கு பல வரவேற்புகள் கிடைத்தது. ஒரு சிலர் எதிர்ப்புமே தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக பேச நடிகர் வடிவேலு அவர்களை திமுக தரப்புல இருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். நடிகர் வடிவேலு பாத்தீங்கன்னா, முன்பு ஒரு காலகட்டத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இது போன்று எதிர்த்து பேசியதால அவருடைய சினிமா கெரியரே நொறுங்கி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அத்துடன் பாத்தீங்கன்னா, அவர் படங்கள்ல நடிப்பது கிடையாது. அவருக்கு பல எதிர்ப்புகளுமே கிளம்பியது. மீண்டுமுமே வடிவேலு அவர்கள் விஜய் சார் அதே போல பேசி அந்த தவற மீண்டுமுமே பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு சிலருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வடிவேலு அவர்களுடைய தரப்புல இருந்து இதுவரைக்குமே தளபதியுடைய தாவேகா பற்றி ஒரு வார்த்தை கூட வரல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.